அதனால உன்னை பிரிச்சு எடுத்தேன்றாரு. பிரிச்சு எடுத்தேன்னா என்ன? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவனுக்கும் தெரியும் ஆபிரகாம் சந்ததி நம்ம அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப ஆபிரகாம் எப்படி பிரிச்சு எடுத்தாரு? ஆபிரகாம் வந்து ஒரு பெரிய ஃபேமிலியில உள்ளவர், பெரிய கூட்டு குடும்பம். ஆனாலும் தேவகுமாரன் தேவ ஆவியானவர் என்ன பண்றாரு? ஆபிரகாம பிரிச்சு எடுக்கிறாரு. நான் காட்டுற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி பிரிச்சு எடுக்கிறாரு. அப்போ அது மாதிரிதான் தேவ ஆவியானவர் ஒருத்தரையும் ஒரு குடும்பத்துல ஒருத்தரையோ 2 பேரையோ 4 பேரையோ அது அவருக்கு சித்தமானவர்களை பிரிச்சு எடுப்பாரு. அந்த பிரிச்சு எடுத்தவங்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறது பரிசுத்த வாழ்க்கையை. அந்த பிரிச்சு எடுக்கப்பட்டவங்க பேர் தான் கிறிஸ்தவர்கள். அந்த பிரிச்சு எடுத்தவங்க பேர் என்னது? கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த கிறிஸ்தவர்கள் யாருன்னா தேவனுடைய பரிசுத்தர்கள், தேவாதி தேவனுடைய பரிசுத்தமா வாழ வேண்டிய பரிசுத்தர்கள் அவங்க. அப்போ பாத்தீங்கன்னா மற்றவர்கள் அவர்களை பார்த்து ஓஹோ இவர்கள் கிறிஸ்தவர்களா, அவருடைய காரியங்களை பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு விளம்பரமே நம்பதான். யார் விளம்பரம்? நம்ம தான். உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆடு பாத்தீங்கன்னா ஒரு விளம்பரம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பொண்ணு ஓடி ஏதாவது சேத்துல விழும், இல்ல ஒரு பையன் சேத்துல விழுவான், உடனே வந்து இது பண்ணி டக்குனா இந்த சோப்பு போட்டீங்கன்னா இந்த இது போயிடும், இந்த வாஷிங் பவுடர் போட்டீங்கன்னா இந்த அழுக்கு உடனே போயிடும். பாருங்க அந்த பையன் பாருங்க எப்படி சேத்துல உந்துட்டு வந்துருக்கலாம், ஆனா இந்த வாஷிங் பவுடர் போட்ட உடனே டக்குன்னு போயிடுச்சு பாருங்க அப்படின்னு. அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த வாஷிங் பவுடரை நம்ம வாங்குவோம். விளம்பரத்துல காட்டாங்களா அவ்வளோ ஒரு காரை அதை எடுத்து சரி நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அந்த பவுடரை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் விளம்பரம் வந்து ஆண்டவர் வேற யாரும் கிடையாது, நீங்களும் நானும் தான் விளம்பரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா வாழும்போது நம்முடைய ஒரு காரியங்களையும் வந்து எல்லாம் சுத்தமா இருக்கும் போது அநேகர் என்ன பண்ணுவாங்க? இவங்க என்ன வித்தியாசமா இருக்காங்க, இவங்க கிட்ட நிறைய நல்ல காரியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்துவை ஏத்துப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வழியை வருவாங்க, தேவ பிள்ளைகளா மாறுவாங்க. அதை விட்டுட்டு நீ வந்து வா இயேசு உன்னை அழைக்கிறார் நீ விளம்பரமா மாறு. அவங்க ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு லைட் பக்கத்துல நிறைய சில பூச்சிகள்லாம் சில டைம் சீசனுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் எங்கிருந்தோ வந்து உள்ள சுத்தம். அப்போ என்ன பண்றது? இங்கே எங்கேயும் அந்த பூச்சிகள் இருக்கணும்னு ஒரு சாதாரணமா அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு பேப்பர்ல சும்மா எதையாவது ஒரு எண்ணெயை ஏதாவது தேங்காய் எண்ணெய் ஏதோ ஒன்று 2 பக்கமா தடவி அந்த லைட்டு பக்கத்துல அந்த பல்போ இல்லை டியூப் லைட்டோ இது பக்கத்துல தொங்க விட்டவனே அங்க எங்க சுத்திட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து அந்த பேப்பர்ல ஒட்டிக்கும். அதுல எண்ணெய் இருக்கு. அது மாதிரி உன்கிட்ட அந்த தேவாதி தேவனுடைய அந்த அபிஷேகம் பரிசுத்த தேவன் கொடுத்த அபிஷேகம், அந்த அக்கினி அபிஷேகம், அந்த எண்ணெய் உன்கிட்ட இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணுவாங்க? எல்லா தேவனுடைய வழியில வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா உன்னை என்ன பண்றான் சாத்தான்? நீ பரிசுத்தமா இருக்க கூடாது, உன்னை அசுத்தமா மாத்திடணும், பிரிக்கப்பட்டவனை அசுத்தமா மாத்திடணும், கிறிஸ்தவ குடும்பங்களை சீரழிச்சா மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஐயோ பா அவ பொம்பளையாவா, ஐயோ அவன் ஒரு மனுஷனா, ஐயோ அவங்க வாழ்க்கையை நினைச்சாலே அம்மா பா இதுகிற மாதிரி நம்ம வாழக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பாங்க. அதனாலதான் சாத்தான் குறியா இருப்பான் பிரிக்கப்பட்டவங்க மேல. பிரிக்கப்பட்டவங்க யாரு? திருப்பி சொல்றேன், கிறிஸ்தவர்கள் பிரிக்கப்பட்டவங்க. அப்போ அவங்க குறியா இருப்பான். என்னன்னா பரிசுத்தமா இருக்கக்கூடாது, நீ அசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் அப்படின்னாலே வெள்ளையை தான் காட்டுவாங்க. வெள்ளை சுத்தத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணி தான் காட்ட முடியும். சுத்தத்துக்கு வந்து ஒரு கருப்பு துணியை காட்ட முடியாது, சுத்தத்துக்கு ஒரு சிவப்பு துணியை காட்ட முடியாது, சுத்தத்துக்கு ஒரு பச்சை கலர் துணியை காட்ட முடியாது. சுத்தம் அப்படின்னா ஒரு வெள்ளை கலர் துணியை தான் காட்ட முடியும், இல்ல வெள்ளை கலர் ஒரு வாழை காட்ட முடியும். ரெட்டு துணியில நீ வந்து ஒரு சிகப்பு துணியில வந்து ஒரு கருப்பு ஏதோ போயிட்டு ஒட்டியிருந்தா பெருசா தெரியாது, வேற எந்த கலர் ஒட்டியிருந்தாலும் பெருசா தெரியாது. ஆனா ஒரு வெள்ளை துணியில இல்ல ஒரு ஒயிட் வால், ஒரு வெள்ளை செவரு, அதுல வந்து ஒரு கருப்பு அப்படி பட்டுன்னு வச்சுக்க, எவ்வளவு தூரத்துல ஒரு கருப்பு புளி ஒண்ணு தெரியுது பாருங்க, அது ஒரு கருப்பா ஏதோ ஒரு கரை தெரியுது பாருங்க அப்படின்னு நீ சொல்லுவ. அதே மாதிரிதான் எல்லாரும் அவங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லி வருவாங்க. ஆனா நீ பிரிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க, வெறும் பிரிக்கப்பட்டவங்களுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லாம நீ
மற்றவங்களோட பயங்கர மோசமா இருந்துச்சு சி அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க. அது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். யாரால? உன்னால, உன் குடும்பத்தால, உன் கணவனால, மனைவியால, உன் குடும்பத்துல ஒருவருத்தர் விளம்பரமா இல்லைன்னா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். பிரிக்கப்பட்ட உங்க மேல கரையை வைக்கணும்னு சாத்தா இரவும் பகலாலயமா உன்னை கரைப்படுத்தணும். உன்னை எப்படியாவது கரைப்படுத்திட்டு இவங்க எல்லாம் பாத்தியா, இவங்க பாரு வேதத்தை வாசிக்கிறவங்க என்ன கதியில இருக்கிறாங்க பாத்தியா, இவங்க எல்லாம் பாரு சர்ச்சுக்கு போறவங்க எப்படி இருக்காங்க பாத்தியா, இவங்க எல்லாம் இயேசு ரொம்ப நல்லவர் அப்படின்றாங்க. இதுங்க என்ன கதியில இருக்குது. இதுங்களை பார்த்தாலே தெரியும் இயேசு எவ்வளவு மோசமானவர்னு. ஆண்டவருடைய நாமம் தான் தூஷிக்கப்படும். வேற எதுவுமே நடக்காது. இவங்களே எப்படி இருக்காங்கன்னா இவங்க கடவுள் எப்படி இருப்பாரு அப்படி சாத்தான் காட்டிடுவான். இவங்களே எப்படி இருக்காங்கன்னா இவங்க கடவுள் எப்படி இருப்பாரோ, ஐயா நீ ஒரு பைபிளை பத்தினா படிக்க மாட்டாங்க, தூக்கி எறிவாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பைபிள் கொடுத்தவன அங்கங்க வீடு விட போய் பைபிள் கொடுத்துட்டு இங்க வந்து பைபிள் குடிக்கலாம் அடிச்சு ஓட விட்டு கிழிச்சு போறாங்க. ஏன்? எதுக்காக? கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கரைப்பட்டு கிடக்குறாங்க.